பெற்ற குழந்தையை அடித்து துன்புறுத்திய கொடூர தந்தையிடம் இருந்து குழந்தையை மீட்ட போலீசார் சிறுவனை திருட சொல்லி தாக்கிய தந்தையையும் சித்தியையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அம்பேத்கர் தெருவில் வசித்து வந்தவர் வேல்முருகன். இவருக்கு கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு பிரியா என்கிற பெண்ணுடன் திருமணமாகி 11 வயதில் ஒரு மகன் உள்ளார். அருகே உள்ள பள்ளியில் படித்து வருகிறார். சில வருடங்களுக்கு முன்பு பிரியா தனது குழந்தையை கணவரிடம் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து தந்தையின் அரவணைப்பில் 11 வயது சிறுவன் வளர்ந்து வந்திருக்கிறார். இதனிடையே வேல்முருகன் வடமாநில பெண் ஷைஜலி பாத்திமா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை இரண்டாவதாக இவர் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இருவருக்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் பொத்தேரி அதே தெருவில் வசித்து வந்திருக்கிறார்கள். 11 வயது சிறுவனை அவரது தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் சேர்ந்து தினம்தோறும் அடித்து துன்புறுத்துவதாகவும் உடம்பில் சூடு வைப்பதாகவும் திருடச் சொல்லி அடிப்பதாகவும் சிறுவன் அக்கம் பக்கத்தினரிடம் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்றும் தந்தை மற்றும் சித்தி தாக்கியதில் முகம் மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த சிறுவன் மீண்டும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சென்று தனது தந்தையும் சித்தியும் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் தன்னை திருடச் சொல்லியும் தினம்தோறும் சித்திரவதை செய்வதாகவும் கூறியிருக்கிறார். என்னடா பண்ணுவாங்க தம்பி? என்ன பண்ணுவாங்க? சூடு வைப்பாங்க, பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சு இஷ்டா போக சொல்லுவாங்க, அடுத்து ஆய் போக சொல்லுவாங்க, அடுத்து இது திருடனா அவங்க அடிச்சு இது அடிச்சு பொய் சொல்லுவாங்க. பிரியா அம்மாங்க எங்கேயோ போயிட்டாங்களா? இப்போ யாரு இங்கே இருக்குது? ஒன்று அடிக்கிறதுலாம் யாரு? இது செய்தி பாத்திமா, அவங்க 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்களா? எவ்வளோ நாள் அடிக்கிறாங்க? ஒரு 3 மாதம். சரி. உன்னை அடிக்கிறது உங்க அம்மாவா, இந்த அப்பாவா, இல்ல இந்த 2வது கல்யாணம்? இவங்க யார் அதிகம் அடிப்பா? இங்க 2வது கல்யாணம் அடிக்க லேடி தான். லேடி. சரி. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனடியாக இது குறித்து மறைமலை நகர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்கிறார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுவனிடம் விசாரணை நடத்தினர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனை மீட்டு குழந்தைகள் நல குழுமத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். தொடர்ந்து செங்கல்பட்டு குழந்தைகள் நல அலுவலர்கள் சிறுவனை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பொத்தேரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொத்தேரி அருகே பெற்ற குழந்தையை அடித்து துன்புறுத்தியதாக தந்தையிடமிருந்து குழந்தையை மீட்ட போலீசார் அப்பாவும் சித்தியும் சேர்ந்து சிறுவனை திருடச் சொல்லி கொடூரமாக தாக்கியதில் முகம் கை கால்கள் வீங்கிய நிலையில் பக்கத்து வீட்டுக்காரரிடம் இதை சிறுவன் அழுது கொண்டே சொல்ல போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.